லிபரேஷன் டே வரி அப்படின்னு உலக நாடுகள் இருக்கிற எல்லா மேலேயும் வரி விதிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன? எல்லா நாடுகளும் வந்து எங்க பொருள் மேல அதிகமா வரி விதிக்குது. ஆனா எங்களுடைய பொருள்கள் எங்க எங்க அவங்க அவங்க பொருள் வந்து எங்க ஊர்ல வித்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வருமானம் ஈட்டுறாங்க. அதனால அவங்க மேல நாங்க வந்து வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லா நாடும் அப்படி நடக்குதுன்னு கிடையாது. உதாரணத்துக்கு பிரேசில் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஏற்றுமதி செய்யறதை விட இறக்குமதி செய்யறது தான் அதிகம். அப்போ அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அதிகமா அங்க வந்து சர்ப்ளஸா தான் இருக்குது. ஆனா அது மேலேயே வரி விதிக்கிறாங்க. அப்போ இந்த வரி விதிப்பு பின்னாடி இருக்கிற அந்த தர்க்கம் அப்படிங்கிறது உண்மை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பல பேரும் சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் அது என்ன சொல்லுது? அது உண்மை இல்லை அப்படின்றதுதான் சொல்லுது. அப்போ சீனா மேல வரியும் சரி, எல்லா நாடுகளுடைய வரி எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிக்கிறதும் சரி, ஒண்ணு என்ன பண்றது அப்படின்னா உள்நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருள்களுடைய ஏற்றுமதியை வந்து வலுக்கட்டாயமா அதிகரிக்கிறது. நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒண்ணு பொருளோட விலையை குறைச்சு அதன் மூலமா சந்தையில போட்டியிட்டு வெற்றி பெறலாம். அது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. என்ன பண்ணலாம்னா மிரட்டி வாங்க வைக்கலாம். அப்படி இன்னொரு அந்த அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாவே இதை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒண்ணு இவங்களுடைய பொருள் அதிகமா வாங்கணும். இப்ப இந்தியா மாதிரி நாடுகள் வந்து அவங்க அவங்கள்ட்ட போய் முதலிட்டு உற்பத்தி செஞ்சு பொருளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி நாம உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் தான் நாம இருக்கிறோம். அதனால நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பொருள் அதிகமா வாங்கு அப்படின்றாங்க. சீனா மாதிரி இல்ல வந்து தென்கொரியா, ஜப்பான் மாதிரி நாடுகள் வந்து நிறைய தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்க ஊர்ல உற்பத்தி பண்ணி எங்க ஊர்ல விற்கிறீங்க. அதுக்கு பதிலா எங்க ஊர்ல உங்களுக்கு இருக்கிற அந்த கண் பத்தங்களை அந்த மூலதனத்தை கொண்டு வந்து எங்க ஊர்ல முதலீடு செய்ய நாங்க வந்து வரியை குறைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.